அடுத்த 10 வருஷத்துல உங்க அப்பா அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்ல குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் இப்பவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்பவே உங்க அப்பா அம்மாக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. நம்பர் 1, ஒவ்வொரு டைம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு 10 to 15 நிமிஷம் நடக்க சொல்லுங்க. ஸோ மார்னிங்கோ ஈவினிங்கோ ஒரே ஸ்ட்ரெச்ல அவங்க நடக்காம இந்த மாதிரி பிரிச்சு நடக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட போஸ்ட் பிராண்டியல் சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாகாது. அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்குங்க. வயசாக அவங்க டயர்ட் ஆகுறதும் அவங்களோட தசையெல்லாம் குறையறதுக்கு காரணம் புரோட்டீன் அளவு கம்மியா இருக்கிறனால தான். ஸோ அவங்க சாப்பிட்றதுல கண்டிப்பா புரோட்டீன் அதிகமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 3, காஃபி ஆர் டீ டைம்ல பன்னு, மிக்சரு, பிஸ்கட்டு, ரஸ்க் மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே உடம்புக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்திடும். அதுக்கு பதிலாக நட்ஸ் அண்ட் சீட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஆல்ரெடி வயசாகி இருக்கவங்களுக்கு எப்படி டாக்டர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? என்னதான் வயசாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களால சில எக்ஸசைசஸ் டாக்டரோட அட்வைஸ்னால பண்ண முடியுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க அப்படி பண்ணும்போது அவங்களோட ஜாயிண்ட் எல்லாம் நல்லா மொபிலிட்டி கிடைக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது மசில் மாஸும் குறையாது, ப்ளஸ் அவங்களோட பேலன்ஸும் நல்லா இருக்குங்க. நல்லா ஆக்டிவாகவும் இருப்பாங்க. நம்பர் 5, இப்போ நான் சொல்கிறது பேரண்ட்ஸ் உங்களுக்கு தாங்க. உங்கள் பையனோ பிள்ளையோ சொல்கிறது உங்களோட ஹெல்த்துக்காகவும் நீங்கள் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், அவங்களோட ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மறக்காமல் அவங்க சொல்கிற விஷயத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக நல்லா அவங்க கூட ஜாலியாக இருக்க முடியும். இந்த வீடியோ இப்போவே உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஹெல்த் ஈஸி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.